ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ட்ரீம் 11 வந்து 8ஆம் தேதி ஒரு ஹியரிங் வந்தது. அந்த ஹியரிங் என்ன நடந்தது, என்ன அப்டேட் அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? இன்றைக்கி வந்து கர்நாடகா, டெல்லி இந்த மாதிரி அவங்க இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹியரிங் வரதா இருந்தது. ஆனால் அந்த ஹியரிங்கை வந்து ஏன் அங்கங்கே வச்சுக்கிட்டு ஒரே இடமா வந்து உச்சநீதிமன்றத்திலே இந்தியாவுடைய தலைமை உச்சநீதிமன்றத்திலே வந்து வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வியாழக்கிழமை, ஓகே இன்றைக்கி என்ன திங்கக்கிழமை 8ஆம் தேதி, அப்போது 9, 10, 11 வியாழக்கிழமை 11ஆம் தேதி வந்து இந்த ஹியரிங் வந்து தள்ளி வச்சுருக்காங்க. இந்த ஹியரிங் வந்து உச்சநீதிமன்றத்தில் வரும்பொழுது 2 டைப்பாக நடக்கலாம். பேனாகவும் இருக்கலாம், அன்பேனாகவும் இருக்கலாம். அந்த டைமில் அந்த வாதத்தை வந்து எடுப்பாங்க. சின்னதாக நமக்கு அப்டேட் கிடைச்சது என்னென்னா, இதனால் நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அதனால் வியாழக்கிழமை நமக்கு வந்து தெளிவான ஒரு விடைங்கிறது கிடைக்கும். அன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் என்ன மாதிரி வந்து டீட்டெயில் வந்து கொடுக்குறாங்க, மேபி ஏதாவது வந்து ஒரு ஷெட்யூல் கொடுக்குறாங்க. ஷெட்யூலுங்கிறத விட ஏதாவது ரெகுலேஷன், அதாவது ஏதாவது ஒரு சில எப்படி சொல்கிறதுனா ஒரு சில மாற்றங்கள் ஏதாவது கொண்டு வரலாமா அப்படிங்கிறத நம்ம அன்றைக்கி தான் வந்து தெரிய வரும். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வரணுமா வர வேணாமா அப்படிங்கிறத. மேபி வந்து ஃப்யூச்சரில் அந்த 40% ஜிஎஸ்டி அதெல்லாம் நிறைய நம்ம பார்க்கும் பொழுது மேபி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அது என்னங்கிறத நம்ம வியாழக்கிழமை வந்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். இதுபோல் கிரிக்கெட், என்டர்டெயின்மெண்ட் நிறைய நியூஸஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா?